ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு என்னும் தோஷா சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? ராவல் ஸ்டார்ஸ் வீடியோ தாங்க. நம்மள்கிட்ட இருக்குது எல்லாத்தையும் மறுபடியும் கணிக்க போகிறேன். ஏன் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ஹைப்பர் சார்ஜில் க்ரோக்கு கிடச்சிச்சு. ஆனால் க்ரோ வச்சு ஒர்க்கை கூட ஹைப்பர் சார்ஜ் ஆடல. நான் இப்போ கரண்ட் அன்லாக்கிங் 10 டைம் போடுறது கிட இந்த இதில் தான் மாமே க்ரோக்கு கிடச்சிச்சு. நான் மாமே இப்படி பண்ணுறீங்க மாமே, என்ன மாமே? சரி ரைட்டு. இதில் க்ரோ வச்சு ஆடிக்க நீங்கள் எப்படி தோக்க தான் போகிறேன், இருந்தாலும் ஆடிடுறேன். ஹைப்பர் சார்ஜ் பார்க்கணும் மக்களே. நாக் அவுட்டில் ஹைப்பர் சார்ஜ் பார்க்க முடியுமா? நான் கொஞ்சம் ப்ரோ பிளேயர் மாதிரி ஆடணும். நம்ம பாட்டுக்குட்டி எப்படி ஆடுவோன்னு தெரியாது. பார்ப்போம் மக்களே. வெளியில் கொஞ்சம் அதிக காத்திருக்கனால வாய்ஸ் கொஞ்சம் பஃபர் ஆகும், அது பார்த்துக்காங்க. 10 பண்ணுங்க மாமே. அங்கே பாருங்கள், ஆப்போசிட்லேயும் க்ரோ லியான்னு. இது யாருன்னு தெரியலையே மாமே. என்ன மாமே, நம்மளுக்குன்னே வரானுங்க மாமே. செத்து சொல்லியும் முடிக்கிறதுக்குனே இருக்கானுங்க மாமே. என்ன மாமே இல்லை? சரி நான் இது கூட தான் இங்கே இருக்கான் மாமே. சொன்னேன்ல. யோ ஒரு அடியாவது வாங்கிக்க, நான் சாகடிச்சிடாதையா. ஐயோ போச்சு தலைவரே. 2 பேர் செத்தானுன்னு தெரியல தலைவரே. அடங்கம்மால அவ்வளோதான்டாடி. யோ என்னையா இது? போங்கயா, ஏறப்படுத்துதுன்னு இருக்காங்க மக்களே எல்லாம். நாம இனி இது விளையாடக்கூடாது மக்களே. நம்ம என்ன பண்ணணும், பவுண்டி அந்த மாதிரி ஏதாவது பார்த்து விளையாடணும் மாமே. பவுண்டி எங்கே போன சவுண்டி? ஆண்டி எங்கே வந்த பாண்டி? ஜெம்க்ரா பார்ப்போம் மக்களே. 2 நிமிஷம். சென்டி பக்கத்தில் மாண்டி. பக்கத்துல என் தம்பிக்காரன் உட்காந்து கத்திட்டு இருக்கான் மக்களே. ஃப்ரீ ஃபயர் லைவ் நம்ம கொஞ்ச நேரத்தில் பார்ப்போம், நம்ம போடுவோம். டைம் இல்லை மக்களே, அதான் பிரச்சனை. மக்களே ஒருத்தையும் சாமான் மக்களே. இப்போ என்னது, எனக்கு ஒரு கில்லு கூட வரலடே. அத்தனை டேமேஜ் பண்ணி ஒரு குரும் சாவு. ஏ குரூமி. ஐயோ நோ. தேங்க்யூ. மக்களே பார்த்தீங்கன்னா நம்ம கேமிங் ஸ்கில்ஸு நம்ம தான். நீ தான்டா டிரைவர், ஒன்றை வச்சு தான்டா ஓட்டணும். அப்படி மக்களே ஒரு வழியே ஒருத்தனை கொண்டுட்டோம் மக்களே. குரூம் அவங்க முடிச்சு விட்டோம். ஓகே, வீட்டுக்கு நம்ம ஹைப்பர் சார்ஜ் கிடைச்ச ஓட்டுறது. மக்களே தான் ஹைப்பர் சார்ஜ். க்ரோக்கு ஹைப்பர் சார்ஜ் பார்த்துருப்பீங்க. இதான் க்ரோக்கு ஹைப்பர் சார்ஜ். போயிட்டு அப்படி ரிட்டர்ன் வரும், அவ்வளோதான். எப்படியும் நம்ம ஜெயிச்சாச்சு மக்களே. இப்போ குரோம் பாருங்களேன். குரோமு வச்சுக்கட்ட சோப்பு. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் புரியல மக்களே. இது க்ரோ வச்சு சத்தியமாக எனக்கு ஆட தரல. ஆனால் எப்படி க்ரோ வச்சு 20 ஸ்ட்ரைக் அடிச்சேன்னா எனக்கு புரியல. ஃபேங்க் வச்சு தான் 20 ஸ்ட்ரைக் அடித்தேன். பார்த்துக்கோங்க நமக்குள்ளே ஏதாவது சதியெல்லாம் பண்ணுறானுங்க. வேறு என்ன பார்க்கலாம்? டீம் வைப் அவுட்டு பார்ப்போம் மக்களே. 5v5 வைப் அவுட்டு. நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு சீக்ரெட் ரூம் பண்ணியிருக்கோம் மக்களே. அந்த சீக்ரெட் ரூமில் தான் கொஞ்சம் காத்தடிக்குது. ஏன்னா அது வெளியே இருக்கு. கரெக்டு. குட்டி கேமருக்கு இந்த இதெல்லாம் பிடிக்கல மக்களே. ஃபுல்லும்
அவன் எப்படி தெரியுமா ஃபுல்லும் எப்படின்னா கையிலட்டுன்னு தான் ஆடிட்டு இருப்பான். வேற ஒன்றும் கிடையாது. மக்களே பார்த்துக்கோங்க, நமக்கு விளையாட தெரியாமல் விளையாடிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம தாங்க லீடில் இருக்கோம். அது இன்னொன்று, நம்ம லீடில் இருக்கோம். விடாமல் சாண்டி அடிச்சுட்டே இருக்கோம். சாண்டி 40ங்க சாண்டி. ஐயோ போச்சுடா. அது அப்படிதான். ஃபேங்க் அடித்தா நம்ம செத்துறோம் மக்களே. க்ரோ ஃபேங்க் எப்போ அடித்தாலும் க்ரோ செத்துரும். நான் நேற்றுக்கே பார்த்தேன். இந்த போச்சுங்க. நான் ஹைப்பர் சார்ஜை கொடுத்து இது கொடுக்கணும்னு நினச்சேன். ஹைப்பர் சார்ஜ் கிளிக் ஆகலை. மக்களே நான் 3 கிலோ அடிச்சிருக்கோம் மக்களே. ட்ரிகர் 25 கொண்டு போயாச்சு. சில்வர் 1. கக்காவ். நமக்கு அதுக்கப்புறம் முடிஞ்சிடுச்சு. நாளை சீக்கிரம் போகும்போது எதுக்கு பண்ண புளியே இருக்கு.
மக்களே முடிஞ்ச அளவுக்கு ஆடின மக்களே ஒன்றுமே கிடைக்கல. இதுக்கு மேலே என்ன ஆடுது முடிச்சு விட்டாங்க. ஆனால் இவளுக்கு பைப்பருக்கு ஷார்ட்ரிங் சுத்தமாக வராது மக்களே. சிறையா இருக்குது பைப்பருக்கு. சரியான மேட்சுங்க. சரியா பைப்பரை கொண்டு வந்துட்டேன். இந்த மேப்புக்கு என்ன தெரியுமா கரெக்டான இருக்கும்? இல்லைன்னா ஃபேங்க்கு நல்லா இருக்கும், இல்லைன்னா நானி. மக்கள் அதை கொஞ்சம் கவனிச்சிங்களா? அதில் 1/10 இருந்தேன், அதுக்கே உள்ளாடி போயிட்டு. சரிங்க. பார்த்தீங்களா, சும்மா இருந்து போட்டேன் கோலை. என்ன மக்கள் இது? நம்மளை கொஞ்சம் கூட விளையாட விடல மக்களே. ஒரு கேமர்னா இவ்வளோ கஷ்டப்படணும் மக்களே. எல்லா மேட்சும் ஜெயிக்கணும் ஒரு கேமர்னா. ஆனால் 2 நிமிஷத்தில் ஜெயிச்சாச்சு. கோல் அடிச்சாச்சு மக்களே. 13 நிமிஷம் ஆடிட்டுருக்கோம். அவ்வளோதாங்க மக்களே, முடிஞ்சு போச்சு. இன்னும் கடைசி மேட்ச் மக்களே. இதோட முடிஞ்சிச்சு எல்லாம்.
பார்த்தீங்களா மேட்ச் முடிஞ்சு. ஓகே மக்களே, இனி அடுத்த வாரம் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களது விடைபெறுவது உங்கள் என்எம் ஜோஷுவா.